தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். மேளம் கொட்டி பொங்கல் பண்டிகையை வரவேற்ற சிறுவர்கள். பனிமூட்டத்தால் சென்னையில் இன்னும் விடியாத காலை பொழுது. எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாததால் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி செல்லும் வாகன ஓட்டிகள். செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம். 30 நிமிடங்கள் தாமதமாக இயக்கப்படும் புறநகர் ரயில்கள். சென்னை விமான நிலையத்தை சூழ்ந்த புகை மண்டலத்தால் 4 மணி நேரத்திற்கு மேல் பாதிக்கப்பட்ட விமான சேவை. ஆயிரக்கணக்கான பயணிகள் அவதியடைந்த நிலையில் சேவை சீரானது. The Met Department is saying that they expect it to remain like this for the next hour and a half again. So we are expecting that after 1 hour we'll get another update. So nothing much we can do from our side. If any changes, anything that you think we can do for you all, please let us know. பொங்கல் பண்டிகையை ஒட்டி இயக்கப்பட்ட பேருந்துகளில் இதுவரை 4,34,308 பேர் பயணம். வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகள், சிறப்பு பேருந்துகள் என இதுவரை 7,474 பேருந்துகள் இயக்கம். நாளை பொங்கலை ஒட்டி கோயம்பேட்டில் குவித்து வைக்கப்பட்டுள்ள கரும்புகள். மல்லிகைப்பூ கிலோ 1,500 ரூபாய்க்கும், மஞ்சள் இஞ்சி கொத்து 100 ரூபாய் வரையும் விற்பனை. சென்னை சங்கமம் நிகழ்ச்சியை முரசு கொட்டி தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் இருந்து 1,500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்பு. திருச்சி சட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டியலின மாணவருக்கு குளிர்பானத்தில் சிறுநீர் கலந்து கொடுக்கப்பட்டதாக புகார். 3 குழு அமைத்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் புகாரை மாணவர் வாபஸ் பெற்றதாக தகவல். இருமொழி கொள்கையை எதிர்த்து கேள்வி கேட்டவர் அரசு விழாவிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. உண்மையை வழக்கம்போல் பாஜக திரித்து கூறுவதாக அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் பதிலடி. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளின் உரிமையாளர்கள், மாடுபிடி வீரர்களுக்கு கட்டுப்பாடு. மாவட்ட நிர்வாகம் அளித்த அனுமதி சீட்டுகளுடன் வந்தால் மட்டுமே அனுமதி என அறிவிப்பு. உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்பது வதந்தி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. திமுக இளைஞரணி மாநாட்டின் மாநில உரிமை முடக்கத்தை திசை திருப்ப பொய் தகவல் பரப்பப்படுவதாக குற்றச்சாட்டு. அமீர்கான் மகன் திருமண விழாவில் கலந்து கொண்ட நடிகர் சூர்யா. ஜோடியாக திருமண விழாவில் பங்கேற்ற சித்தார்த், அதிதி. பிக் பாஸ் தொகுப்பாளராக இருந்த கமல்ஹாசனை விமர்சித்த விவகாரம். சமூக வலைதளங்களில் கமல் ரசிகர்கள் கண்டனம் தெரிவித்ததால் மன்னிப்பு கோரிய புகழ் மற்றும் குரேஷி. தமிழ்நாட்டில் பிடிச்ச இடங்கயா? மாயவரம். சூப்பருங்க. துபாயில் ஒரு ஷோ நானும் என் நண்பரும் பண்ணியிருந்தோம்.
ஸோ அவங்க கொடுத்த ஸ்கிரிப்டில் ஒரு சில வார்த்தைகள் வந்து கமல் சாரோட ரசிகர்கள் எல்லாரையும் மனதை புண்படுத்தியிருந்தா நான் கண்டிப்பாக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே வந்து நான் அதை பண்ணும்போது வந்து எனக்கு இதோட என்ன சொல்றது இம்பாக்டோ இல்லை இது இப்படி வந்து இதுன்னு எனக்கு தெரியாது. பறவைகள் போன்று யானைக்குட்டியும் தவளையும் அந்தரத்தில் பறக்க தொடங்கிவிட்டதா என்று நினைக்க வேண்டாம். பொள்ளாச்சியில் நடைபெறக்கூடிய சர்வதேச பலூன் திருவிழாவின் காட்சிதான் இது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 9வது சர்வதேச பலூன் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் அமெரிக்கா, பிரேசில், வியட்நாம், நெதர்லாந்து உட்பட 8 நாடுகளிலிருந்து 11 பலூன்கள் வரவழைக்கப்பட்டு வானில் பறக்கவிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டன. வெப்பக்காற்று நிரப்பப்பட்ட ராட்சத பலூன் பிரத்யேகமாக இயக்குபவர்களை கொண்டு வானில் பொள்ளாச்சியை சுற்றி வட்டமடித்து பறந்தன. காலையிலேயே வந்துட்டோம், கூட்டம் இல்லை, ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய பெலூன்ஸ் பறக்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல், மஸ்ட் விசிட். காலையில் ராட்சத பலூன்களில் பொதுமக்கள் பயணிக்க அனுமதி கிடையாது. மாலை வேளையில் இந்த வெப்பக்காற்று பலூனில் 100 அடி உயரம் வரை பறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு ஒரு நபருக்கு 1600 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த பலூன் திருவிழா 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. வரலாற்றை திரித்துக் கூறுவதே பாஜகவின் வேலை என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திமுக அரசின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் எழுதிய கொரோனா என்ற நூலை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், மோடி ஆட்சியில் இந்தியாவில் கொரோனாவே இல்லை என்று கூட பாஜகவினர் சொல்லக்கூடும் என்று எச்சரித்தார். இதையெல்லாம் நாம் பதிவு செய்தாக வேண்டும். இல்லைன்னா யாராவது வந்து எதையோ எழுதி அதை வரலாறுன்னு நம்மகிட்டே சொல்லுவாங்க. இதை எழுதலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு 30 வருஷத்துக்கு பிறகு உலகம் ஃபுல்லா கோவிட் வந்துச்சு, பிஜேபி ஆண்டுகிட்டு இருந்ததுனால, மோடி ஆட்சியில் இருந்ததுனால இந்தியாவுக்கு மட்டும் கோவிட் வரலன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இனி நம் வரலாற்றை நாமே எழுதுவோம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். காலம் காலமாக அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எழுதுவதுதான் நமது வரலாறாக இருந்தது. இங்கே இப்ப அந்த கதையெல்லாம் இனிமே நடக்காது. நாங்களும் எழுத ஆரம்பித்து விட்டோம், படிக்க ஆரம்பித்து விட்டோம். தானும் ஒரு பதிப்பாளன் தான் என்றாலும் தன்னை யாரும் அப்படி அழைப்பதும் இல்லை, கண்டுகொள்வதும் இல்லை என்று உதயநிதி நகைச்சுவையாக கூறினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் இருசக்கர வாகனங்களில் கடத்திச் செல்லப்பட்ட மணல் மூட்டைகளை போலீசார் மடக்கி பிடித்தனர். என்எஸ்கே நகரில் உள்ள கவுண்டன்ய மகாநதி ஆற்றில் மணல் கொள்ளை நடப்பதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் காவலர்கள் அங்கு சென்றபோது 3 இருசக்கர வாகனங்களில் மணல் கொள்ளை நடப்பது உறுதியானது. காவலர்களை கண்டதும் மணல் கொள்ளையர்கள் தப்பியோடினர். இதையடுத்து மூட்டைகளை மண்வெட்டியால் வெட்டிய காவலர்கள் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் மணல் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். மணல் கொள்ளை குறித்து ரகசிய தகவல் கொடுத்தவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.